வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒய் பீப்புள்ஸ் சூஸிங் விஜய். இதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டிஎம்கேவோட ஆட்சி காலத்தை அனலைசிஸ் பண்ணுவோம். என்ன தான் நம்ம முன்னாள் முதலமைச்சர் நிறையா கண்ட்ரீஸ்க்கு போய் அங்கே இருக்க இம்பார்ட்டண்ட்டான பிராண்ட்ஸ் கூட டைப் பண்ணி அவங்களோட மேனுஃபேக்சர் கம்பெனிஸை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருந்தாலும், ப்ளஸ் அதுக்கும் மேலே பெண்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்துருந்தாலும், பெண்களுக்கு பேருந்து இலவசமாக வழங்கியிருந்தாலும், பெண்களுக்கு மகளிர் ஊக்கத்தொகை என்ற பேரில் மாதந்தோறும் 1000 வழங்கியிருந்தாலும் பீப்புள் ரியலைசிங் சம்திங். அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம் வாங்க. பீப்புள்ஸ் ரியலைஸ் பண்ணதில் முக்கியமான ப்ராப்ளம் ஒன்று என்னென்னா கனிம வள திருட்டுகள். இந்த கனிம வள திருட்டுக்களை நிறையா பேர் அவங்க பகுதியில் பார்த்தும் நியூஸ்லேயும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. மக்கள்களும் வெளிப்படையாக நிறைய இடத்துல இந்த கனிம வள திருட்டுக்களை அவங்க ஏரியா சைடு பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பிற கட்சி உறுப்பினர்களும் அதை சுட்டி காட்டியிருக்காங்க நன்றாகவே. ஆனாலும் டிஎம்கே இதை பதில் சொல்கிறதுக்கும் மறுத்திருக்கு, இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கும் மறுத்திருக்கு. இது டிஎம்கே சைடில் நான் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக பார்க்குறேன். பீப்புள் ரியலைஸ் பண்ணதில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. பீப்புள்ஸ் ரியலைஸ் பண்ண முக்கியமான ரெண்டாவது காரணமாக நான் என்ன பார்க்குறேன்னா மணல் கொள்ளை. மணல் கொள்ளை நிறைய சைடு ஓப்பனப்பாக அள்ளிகிட்ருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்கள் ஏரியா சைடும் மணல் கொள்ளை நடந்திருக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ எடுத்து போடுற எங்கள் ஏரியா சைடும் எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் மணல் அள்ளப்பட்டிருக்கு. மணல் அள்ளினா என்னென்ன பிரச்சனைகள் வரும், இது ஃப்யூச்சரில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பாதிக்கப்படும் இருக்க விஷயம்லாம் இந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால் டிஎம்கேவோட ஆட்சி பறி போனதுக்கு நான் இது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்குறேன். பீப்புள்ஸ் ரியலைஸ் பண்ண ப்ராப்ளம் 3 மற்றும் முக்கியமான காரணமாக நான் என்ன சொல்வேன்னா போதைப்பொருள் புழக்கம் மற்றும் ரவுடிசம் தமிழகத்தில் இந்த 5 வருஷத்தில் எவ்வளோ வேகமாக வளர்ந்துருக்கு, எவ்வளோ ஆதிக்கம் செலுத்தியிருக்குன்றதை நம்ம கண்கூட நிறைய நியூஸஸில் பார்த்துட்ருக்கோம். நிறைய ஆணவ கொலை, நிறைய கற்பழிப்புகள், நிறைய கேங் வார்ஸ், பொலிட்டீஷியன்ஸை கும்பலாக சேர்ந்து கொலை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தமிழகத்தில் இந்த கடைசி 5 வருடத்தில் ரொம்ப அதிகமாக பார்த்துருக்கோம். அப்புறம் மற்றும் போதைப்பொருள் புழக்கம் தமிழகத்தில் அதிகரிச்சுட்டு வரதை டிஎம்கேவோட கூட்டணி கட்சியான தேமுதிகவோட ஆலோசகரான பிரேமலதா டிஎம்கே கட்சியோட தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னாடியே ஒரு குறையாக சொன்னாங்க. அதை ஏறக்குறைய ஒத்துக்கொண்ட மாதிரி தான். ஏன்னா அதுக்கப்புறம் டிஎம்கேவோட தலைவரான மு.க. ஸ்டாலின் பேச வரும்போது அதை மறுக்கலை. இதெல்லாம் பீப்புள்ஸ் பார்த்து டிவியில் நேரடியாக பார்க்குறதுனால பீப்புள்ஸ் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போதைப்பொருள் புழக்கத்தை ஒப்புக்கொண்டது நான் அவங்களோட ஆட்சிக்கு பெரிய டவுன்ஃபால் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். இந்த விஷயத்தையும் பீப்புள் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராப்ளம் 4, டிஎம்கே கட்சி சார்பாக நிறைய தொகுதிகளுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ணுறேன்னு சொன்ன அந்த 8000 வீட்டு பொருட்கள் வாங்குறதுக்கு 8000 பெர் கார்டு வழங்கப்படும்னு சொன்ன வாக்குறுதி. நான் என்ன நினைக்கிறேன்னா பீப்புள் இந்த இடத்துல சில விஷயங்களை ரியலைஸ் பண்ணுறாங்க. ஹவு த பார்ட்டி ஹேவ் திஸ் அமௌண்ட் அப்படின்ற ஒரு விஷயம். ஒய் திஸ் பார்ட்டி யூஸ் திஸ் அமௌண்ட் டு டோன்ட் டூ த குட் திங்ஸ் இன் தமிழ்நாடுன்னு நான் யோசிப்பாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ இருக்க தமிழ்நாட்டில் ஒரு 70% பீப்புள்ஸ் ஹாவ் அ பேசிக் எஜுகேஷன் அண்ட் நாலேஜ். ஏன் இந்த பணத்தெல்லாம் யூஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்கு அவங்க நல்லது பண்ணலை, இந்த பணத்தெல்லாம் ஏன் அவங்க ஓட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க, இதை வச்சு ஏன் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யலை அப்படின்னு நான் யோசிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். தட் இஸ் த ரீசன் பீப்புள்ஸ் கெட் த அமௌண்ட் பட் புட் த ஓட் ஃபார் டிவிகே. இந்த ஒரு விஷயத்தையும் நான் டிஎம்கே ஆட்சி இழந்ததுக்கு ஒரு பெரிய காரணமாக பார்க்குறேன். இதையெல்லாம் தான் நான் டிஎம்கே பார்ட்டியோட டவுன்ஃபாலுக்கு முக்கியமான ப்ராப்ளம்ஸாக பார்க்குறேன். இதெல்லாம் தான் பீப்புள்ஸ் ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வாங்க வி மூவ் டு த ஏடிஎம்கேஸ் பார்ட்டி. ஏன் ஏடிஎம்கேவால் ஆட்சியை கைப்பற்ற முடியல? ஈவன் த கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 72 தொகுதியில் அவங்க தான் முன்னிலையில் இருந்தாங்க. அதிலிருந்து அப்படியே தே வில் கோ ஃபார் 53. ஏன் இது நடந்தது? ஏன்
ஏடிஎம்கேவால் தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்க முடியல. அதை வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். ப்ராப்ளம் 1, ஏடிஎம்கே பார்ட்டிஸ் அலைன்ஸ் வித் பிஜேபி பார்ட்டிஸ். உங்களுக்கு நல்லாவே தெரியும், பிஜேபி பார்ட்டியை தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு நிறைய பேர்த்துக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவங்களோட 3 லாங்குவேஜ் கான்ஸ்டியூஷனை நம்ம ஏற்றுக்கலன்ட்டு இப்போ வரைக்கும் 2024க்கான கல்வி நிதியை இன்னும் வரைக்குமே தராமல் இருக்காங்க. ஸோ இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய பேர்த்துக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சேலத்துலேயோ ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஏர்போர்ட் கேட்டபோது அவங்க கட்டித்தர மறுத்துருக்காங்க. ஆனால் அவங்களோட ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்க உத்தரப்பிரதேசில் ஈவன் 50 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒவ்வொரு 50 கிலோமீட்டர்ஸ்க்கும் அவங்க 3 ஏர்போர்ட்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன நல்லா தெரியுதுன்னா, அவங்க ஆட்சி செஞ்சிட்ருக்க ஸ்டேட்ஸ்க்கு சுத்தமாக பயாஸ்டாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் அப்படியானா கிடையாது. ஏன்னா இங்கே வேறு ஒருத்தவங்களோட ஆட்சி நடந்துகிட்ருக்கு. அதனால் ஸோ இதனாலேயே பிஜேபி கட்சியை நிறைய பேர்த்துக்கு தமிழ்நாட்டில் பிடிக்கல. மேலும் எக்கானமிலையும் ஜிடிபிலையும் இந்தியாவில் தமிழ்நாடு தான் செகண்ட் ஸ்டேட்டாக ரூல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இங்கே நிறையா பிஸ்னஸ் கம்பெனிஸ் இருக்குது. ப்ளஸ் நிறையா மேனேஜர்ஸ் கம்பெனி ஓனர்ஸ் நிறையா பேர் தமிழ்நாட்டுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை கொடுத்ததும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஆனாலும் அவங்க இங்கே ஏர்போர்ட் கட்டித்தர மறுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்குறேன் ஏடிஎம்கே ஆட்சி அமைக்காததுக்கு. ஏன்னா இந்த ப்ராப்ளத்துக்குள்ளேயே நிறைய மைக்ரோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பீப்புள் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க ஏடிஎம்கேக்கும் ஓட்டு போட மறுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை நான் ஒரு மெயின் ப்ராப்ளமாக பார்க்குறேன். பிஜேபி அலைன்ஸ் வச்சனாலையும் ஏடிஎம்கேக்கு நிறைய ஓட் குறைஞ்சிருக்கு. எடப்பாடியா ஸ்டக் இன் அமித்ஷாஸ் ஹேண்ட்ஸ். நம்ம எடப்பாடியா அமித்ஷாவோட ஹேண்ட்ஸில் ஸ்டக் ஆகியிருக்காருன்னு நம்பப்படுது. ஏன்னா 2018 to 2019 ஒரு ரைடு ஏடிஎம்கே பினாமிஸ் ஹவுஸில் நடந்திருக்கு அப்படின்றாங்க. அதில் சில இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட்ஸ் அந்த ரைடில் கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு பிளாக்கடான ஒரு தகவல்கள். அதுக்கு தகுந்த மாதிரியே 2015 to 2019 வரைக்கும் நடந்தப்பட்ட ஆட்சி காலத்தில் ஏடிஎம்கேவோட எடப்பாடியோட ஆட்சி காலத்தில் 5 ரூபீஸ்க்கு விற்றுட்டு இருந்த ஒரு யூனிட் கரண்ட்டை நம்ம எடப்பாடியா 7 யூனிட்டுக்கு வாங்குற மாதிரி அம்பானிகிட்ட ஒரு சைன் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ அதனால தான் நம்ம இப்போ வரைக்கும் ஒரு யூனிட் கரண்ட்டை 7 ரூபீஸ் கொடுத்து வாங்குற மாதிரி ஒரு நிலைமை நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, ஒரு கவர்மெண்ட் பண்ண தப்பை இன்னொரு கவர்மெண்ட் வந்தாலும் சரி பண்ண முடியல. ஏன்னா அந்த கவர்மெண்ட்டு நம்ம தமிழ்நாடு சார்பாக சைன் பண்ணி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிடுச்சுன்னா அந்த ஆட்சி முடிஞ்சு இன்னொரு புது ஆட்சி அந்த நடத்தினாலும் அந்த 5 ரூபீஸை 7 ரூபீஸ்ன்னு எழுதி கொடுத்ததை நம்ம கடைசி வரைக்கும் அந்த 7 ரூபீஸ்ன்னு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பீப்புள்ஸ் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மேஜரான ரீசன்ஸாக நான் பார்க்குறேன் ஏடிஎம்கே ஓட்டு வாங்காததுக்கு. ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ் பீப்புள் ஹேட் தீஸ் 2 பார்ட்டிஸ். அதுக்கு தகுந்த மாதிரியே திரு தளபதி விஜய் அவர்களோட என்ட்ரியும் இருந்திருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே. ஸோ பீப்புள் எல்லாருமே அவருக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. 2 திராவிட முன்னேற்ற கழகங்களை பற்றியும் மாற்றி அவங்களே அட்டாக் பண்ணியிருந்தாலும், ஸோ இங்கே 2 திராவிட முன்னேற்ற கழகங்களும் அவங்கள மாற்றி அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல டிவிகே கட்சியோட தலைவர் விஜயை அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு மறந்துருக்காங்க மற்றும் தவறியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனாலும் இங்கே ட்ரூத் என்னென்னா, அந்த கட்சி தலைவரை அவங்களால எதுவுமே கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஏன்னா தே வில் ஃப்ரெஷ், அவங்க இப்போ தான் க்ரியேட் ஆகியிருக்காங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃப்ரெஷ்ஷான கட்சி. அந்த கட்சியை பற்றி குறை சொல்லவோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜஸாக டிவிகேக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பெரிய டிஸ்அட்வான்டேஜஸாக திராவிட முன்னேற்ற கழகங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆனாலும் திரு டிவிகே தலைவர் விஜய்
அவர் அந்த 2 கட்சியை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு தவறல. அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அந்த 2 கட்சியும் போட்டு துவன்னு துவைச்சிருக்காரு. அதுதான் உண்மை. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேணும்னா, டைம் அண்ட் பீரியட் 2மே திரு ஜோசப் விஜய்க்கு கூடி வந்திருக்கு. அவர் ஆட்சி அமைக்கணும் அப்படின்றத. ஸோ அவங்க ஆட்சி தொடருமா அப்படின்னா கண்டிப்பாக தொடரும். தே வில் டிபெண்ட் அப்பான் தேர் ஹேண்ட்ஸ். அவங்க ஆட்சி அமைக்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. ஸோ அவங்க இந்த ஆட்சியை ஒரு நல்ல ஆட்சியை அமைச்சாங்கன்னா மீண்டும் அடுத்த ஆட்சியும் அவங்க அமைப்பாங்க. கண்டிப்பாக அமைக்கலாம். அதுக்கான வாய்ப்புகளும் சான்றுகளும் நல்லாவே இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ் ஒய் பீப்புள்ஸ் சூஸிங் விஜய் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு க்ரூசியலான வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஒரு நல்ல கண்டென்ட்டோட. நீங்கள் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. தேங்க்யூ.